எரர் அப்படி சொல்லி சொல்கிறார். மனித தவறு அல்லது மனித பிழை என்று சொல்கிறார். The law cannot give life. It can only show sinners that they are guilty and condemned. சட்டத்தின்படி உங்களுக்கு சட்டம் நமக்கு வாழ்வை கொடுக்காது. சட்டத்திட்டங்கள்லாம் எதுக்கு இருக்குது? இந்த போலீஸ் காவல் ஐபிசின்னு இருக்குல்ல, இந்தியன் பீனல் கோட், இந்திய குற்றவியல் தண்டனை சட்டம், இதெல்லாம் எதுக்கு இருக்குது? நல்லவங்களுக்கு சட்டம் வேணுமா? நல்லவர்களுக்கு வாழ்வை கொடுப்பது அல்லது வாழ்க்கையை கொடுப்பது சட்டம் கிடையாது, அவங்களுடைய வாழ்க்கை. தீயவர்கள் யார் என்று கண்டுபிடிப்பதுக்கு தான் சட்டம். சட்டம் என்ன பண்ணுன்னா குற்றவாளியாக்கும், அவருடைய வாழ்க்கையை முடித்து விடும், தண்டனை கொடுக்கும், தண்டனை கொடுத்து ஜெயிலில் குடிச்சு போட்டுருவாங்க. இதுதான் சட்டம். இதே மாதிரி தான் பைபிள் சட்டமும். பைபிள் சட்டத்தோட பேர் என்ன சொல்கிறாங்க? நியாய பிரமாணமாக. இது யார் இதை கண்டுபிடிச்சதுன்னு தெரில. ஆமாம், பிராமணர்கள் தான் அதை எழுதியிருக்காங்க. அவங்க ஒரு கலை சொற்கள் வச்சு எழுதியிருக்காங்க, நியாய பிரமாணம் அப்படின்னு. விசுவாச பிரமாணம், புதிய பிரமாணம், பழைய பிரமாணம், இப்படி பிரமாணம் போட்டு வச்சுருக்காங்க. ஆமாம், ஏகப்பட்ட பிரமாணம் போட்டு வச்சுருக்காங்க. என்ன பிரமாணம் தெரில. கடைசியில் பார்த்தா ஒன்றும் புரியாததாக இருக்கும். நீங்கள் ரொம்ப எளிதாக படிச்சிங்கன்னா ஆங்கிலத்தில் லான்னு தான் போட்டிருக்கு. மோசே கொடுத்த சட்டம், வேலை முடிஞ்சு போச்சு, நமக்கு எளிதாக புரிஞ்சு போயிடும். மோசே 10 சட்டங்களை கொண்டு வந்தார். கட்டளைகள் 10 கட்டளைகளை கொண்டு. என்னையா கட்டளை? கட்டளைன்னா நமக்கு தமிழில் மீனிங்கே வேறு. உட்காரு, எந்திரி, போ, வா, அதான் கட்டளை. ஆனால் இங்கே என்னென்னா சட்டங்களை கொண்டு வந்தார். இறைவன் நமக்கு கொடுத்த சட்டங்கள். கொலை செய்யாதிருப்பாக, செஞ்சால் தூக்கில் போடு, அதான் அது சட்டம். உங்களுக்கு என்ன சொல்லுது? அது உங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்காது. கொலை செய்யாதிருப்பாயாக, கொலை செய்தால் நீ நன்றாக இருப்பாய். எப்படியா இருக்குது? கொலை செய்யாமல் இருந்தாலே நன்னா தானே இருப்பாள். அப்புறம் எதுக்கிய சட்டம்? அதான் இங்கே சொல்ல வரேன். The law cannot give life. It can only show sinners that they are guilty and condemned. சட்டத்தின்படி நீ குற்றவாளி, ஆகவே நீ மரண தண்டனைக்கு ஆளாகிறாய் என்று சொல்லும். This explains why legalistic Christians and churches do not grow and bear spiritual fruit. இதனால தான் நம்ம ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சைகள்லாம் வளராமல் நாசமாக போகிற காரணம். என்ன தான் பிரசங்கம் பண்ணாலும் அந்த ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காந்து குறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காம, எங்கேயாவது மாற்றியாக பார்க்குறேன், ஓவராக பேசுகிறேன், இதே சிந்தனையில் பார்த்துக்கிட்டு இருப்போம். எப்பொழுது யாரை குற்றம் கண்டுபிடிக்கலாம்? நீங்கள் என்ன செஞ்சாலும் குற்றம் சொல்லுவான். குற்றம் சொல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. என்ன செஞ்சாலும் சொல்லுவாங்க. இந்த ஐயரணியா ஓவராக சவுண்டாக பேசுகிறாரு. அவர் என்ன பேசுனான்னு கேள்விப்பட்டியா? அவர் என்ன சொன்னார்? இறைவனுடைய வார்த்தையை குறித்து என்ன சொன்னார்னு கேட்டியா நீங்கள்? இல்லை, அது இருக்கட்டும், அது ஒரு உண்மை பேசிட்டு போகிறாரு, தேவையில்லாமல் சத்தமாக பேசுகிறாரு அப்படின்னு. நீங்கள் என்ன செஞ்சாலும் குற்றமாக சொல்லுவான். அதாவதுங்க, எல்லாம் நல்லா தான் சொல்லிட்டு வந்தார். அந்த 2 பாயிண்ட் சொன்னார் பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிங்க. இந்த ஆள் அவன் ஜாதியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கான் அப்படிமா. குறுக்க சீட்டை கழிச்சு போட்டு போயிடுவானு, அந்த மாதிரியெல்லாம் வேலை செய்கிறானு. அப்போ இந்த லீகலிஸ்டிக் சர்ச்சஸ், அதான் அந்த ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சஸ் do not grow and bear spiritual fruit. அவர்களால் யாருமே மனம் திருப்பிக்க மாட்டாங்க. இந்த கும்பகோணம் திருச்சபையில் இருக்கீங்கல்ல, 120 குடும்பம் இருந்தாங்க. இப்போ 160 குடும்பம் இருப்பாங்களாம். பாதி பேர் கிறிஸ்மஸ்க்கு ஈஸ்டருக்கு மட்டும்தான் சர்ச்சுக்கே வருவான். பாதி பேர் செத்து விட்டானா வருவான், இல்லைனா கல்யாணத்துக்கு வருவான். செத்து விட்டானா சண்டை போட்டு கிடப்பான், எனக்கு கல்லறைக்கு இடம் கொடுக்கலாமா. எத்தனை பேரை தாண்டா அந்த 1 ஏக்கரில் புதைக்கிறது? மேலே புதைச்சிக்கோங்க. அதுக்கு சண்டை போட்டு கிடப்பான், எனக்கு இடம் கொடுக்கல, எங்கள் தாத்தாக்கு இடம் கொடுங்க. சர்ச்சு முடிஞ்சவொடனே 10 பேர் போய் இந்த கல்லறையை பிடிச்சி அழுதுட்டு கிடப்பாங்க. இதான் அவங்களுடைய வாழ்க்கை. எவனாவது எத்தாலும் வந்துட்டானா உடனே பெரிய சண்டையாக நடக்கும். அவங்களால என்ன பலன் கிடைத்தது? நீங்கள் எத்தனை வருஷமாக கிறிஸ்டினாக இருக்கீங்க? என்ன கேட்டார்ல ஐயரு, எத்தனை வருஷமாக? 50 வருஷமாக கிறிஸ்டினாக இருக்கேன். உன்னால் ஒரு ஆத்மாவது இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கா? அதெல்லாம் எவனையும் வரவிட மாட்டாங்க. நீங்கள் என்ன புதுசாக கூட்டார் சொல்லிட்டு இருக்கிறீங்க? இங்கே இருக்கிற 2 பேரையும் எப்படி காலி பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இருக்கான். இந்த ஐயரை தூக்கணும், அவனுக்கு பின்னாடி 2 பேர் ஜாலரா அடித்தான்ல, அவனை சர்ச்சுக்குள்ளே வரவிடாமல் பண்ணணும். இதுதான் இவங்களுடைய நோக்கமாக. இந்த சபை வளரவே வளராது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தே ஆர் லிவிங் பை லா அண்ட் லா ஆல்வேஸ் கில்ஸ். அவர்கள் சட்டப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சட்டம் எப்பொழுதுமே கொலையைத்தான் செய்கிறது, மனிதனுடைய மனதை கருக்கி போடுகிறது. அப்படியான வேலைகளை தான் செய்கிறாங்க. யாரையுமே அன்பாக அனுசரித்து ஒருத்தங்க இணைந்திருப்பதை அவங்களுக்கு பிடிக்காது. பிரிவினைகள் மேல் பிரிவினைகளை உண்டாக்கி கொண்டே இருக்கிறாங்க. ஒரு வார்த்தை பிரிவினை உண்டாக்கும் என்றால் அதை நம்ம பேசாமல் இருக்கிறது தான் நல்லது. எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு
அது பேசுகிறதுனால உங்களுக்கு எதாவது பெனிஃபிட் இருக்கா? ரோட்டரி கிளப் போனீங்கன்னா 4 பாயிண்ட் எழுதியிருக்கும். சுய சோதனை அப்படின்னு இருக்கும், செல்ஃப் டெஸ்ட். இந்த நீ ஒன்று பேச போகிற விஷயம் நல்ல விஷயமா? அதனால் எத்தனை பேருக்கு பலனடைவாங்க? அது யாரையாவது பாதிக்குமா? இதெல்லாம் யோசனை பண்ணி பேசுங்க, தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்னு இருக்கும். அது மாதிரி நம்ம சர்ச்சில் நம்ம ஒன்று கேட்க போகிறோம்னா அதெல்லாம் யோசனை பண்ணி பேசினா நல்லது. தேவையில்லாமல் நம்ம பேசிடக்கூடாது. They are living by law and the law always kills. Few things are deader than a legalistic church that is proud of its high standards and tries to live up to them in its own energy. எங்கள் மாமாவில் ஒருத்தர் இருந்தார். அவர் மிகப்பெரிய அதிகாரியாக தமிழ்நாட்டில். அவராக நினச்சிப்பார், நான் தான் மிகப்பெரிய அதிகாரி, கலெக்டருக்கு அடுத்து இருக்கேன், கலெக்டரே எங்களுக்கு காலுக்கு கீழாக இருக்கான் அப்படின்னு அரசியல்வாதி சொல்கிறான். அரசியல்வாதிலாம் என் தூசிக்கு பெற மாட்டான்னு மத்திய அமைச்சர் சொல்கிறோம் இல்லையா? உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியாக இருக்கிறான். ஆனால் என்ன பண்ணுவாங்க, பெங்களூரில் ஒரு சர்ச் இருக்குது, அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கோடீஸ்வரர்கள் மட்டும்தான் அந்த சர்ச்சுக்கு போவோம், வேறு எவனும் உள்ளே வரக்கூடாது, கேட்டை போட்டி வச்சுருப்பாங்க. அந்த சர்ச்சுக்கு வந்து மகாபெரிய பில்லியனர்ஸ் தான் போக முடியும், ஸ்டேட்டஸ். இங்கே நம்ம சர்ச்சில் முன்னாடி 4 பேர் உட்காந்துருப்பான், அவன் பயங்கரமான ஸ்டேட்டஸ் உள்ளவன். அவன் என்ன சொல்லுவான், மற்ற எந்த நாயும் கிட்ட வராதம்மா. சரி, அப்போ ஆண்டவர்கிட்ட போய் என்ன சொல்லுவேன், இரக்கமில்ல பிதாவே எங்கள் சுயநீதியை நம்பி முடிய பந்தியில் சேர துணியாமல் அப்படின்னு போய் பேசிக்கிட்டு இருப்பான். நீங்கள் அதான் சொன்னார்ல, பளபளபளபளான்னு முடிச்சு ஆமேனுங்கிறான். என்ன சொல்கிறான்னு அவனுக்கே தெரில. இதை ஒரு சடங்காச்சாரமாக பின்பற்றுறாங்க. நம்ம எப்படி இருக்கணும், ஒவ்வொரு வார்த்தையும் பாடல்களில் உள்ள ஒவ்வொரு வரிகளையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். ஆண்டவருக்கு முன்பாக மகா தாழ்மையாக இருங்க. அப்பொழுது ஆண்டவர் உங்களை எல்லாரையும் விட அதிகமாக உயர்த்துவார். இந்த சட்டங்கிட்டெல்லாம் பேசவே பேசாதீங்க. ஆண்டவருக்கு சித்தமானதே செய்யும். ஆண்டவர் சித்தமானதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுவே பெரிய விஷயம், பஞ்சாயத்தாக போய்டும். ஒருத்தர் வந்து சொன்ன பிரதர், ஆண்டவர் என்கிட்ட சொன்னார் நாளைக்கு காலையில் நீங்கள் வந்துடுங்க. அப்படியா, அப்பா இந்த பிரதர் சொன்னால் உண்மையாக தான் இருக்குன்னு பல பேர் போகிறான். ஏன் நீ போய் ஜெபம் பண்ணி கேட்டான்னா, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பங்களையும் எண்ணங்களையும் நம்முடைய மனதிலே உருவாக்குகிறார். நம்முடைய மனதில் இடர்கள் உருவாகும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுங்க. 10 நிமிஷம் ஜெபம் பண்ண உங்களுக்கு கிடைக்கல, 1 மணி நேரம் ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கும், என்ன செய்யட்டும். அப்படி எதுவும் முடிவு வர முடியல, ஒத்தி போட்டுருங்க, காலம் தாழ்த்தி போடுங்க. இந்த மாதிரி தான் நம்ம ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடந்தால் நிச்சயமாக சில நேரங்களில் ஆண்டவர் பதில் சொல்ல மாட்டார் நம்முடைய ஜெபத்துக்கு. எல்லா நேரத்துலேயும் ஆண்டவர் நமக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அப்போ சில நேரங்களில் போய் எந்த முடிவும் எடுக்காமல் அப்படியே இழுத்துட்டு போயிடுங்க. இப்போது கடவுளுக்கு பயந்து நடக்கும்போது, அதான் கர்த்தருக்கு பயப்படுகிறவனோ இவைகள் எல்லாவற்றையும் காக்கப்படுவான்னு அதில் போட்டிருக்கு. இந்த மாதிரி அடுத்தவர்களை குற்றம் சமத்துகிறவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, few things are deader than a legalistic church that is proud of its high standards and tries to live up to them in its own energy. இப்போ என்ன பண்ணுறாங்க, அவருடைய பண வசதியை வைத்து, அவருடைய செல்வாக்குகளை வைத்து, அவருடைய ஆடம்பரத்தை வைத்து சபையை நடத்த வேண்டும், வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். Often the members of such a church start to judge and condemn one another, and the sad result is a church fight and then a church split that leaves members or former members angry and bitter. கடைசியில் ஒருவருக்கு விரோதமாக மூர்க்கமடைந்து சகல விதமான மாம்சத்தின் கிரியைகளும் அவர்களுக்குள்ளே வந்துவிடும். அந்த மாதிரி ஒரு நிலையில் போய் கொலைகள், பகைகள், வைராக்கியங்கள், இப்படி எல்லாமே அவர்களுக்கு வந்து சபை சின்னாபின்னமாகி போய்விடுது. As new Christians grow, they often come into contact with various philosophies of Christian life. இன்றைக்கி நிறைய சர்ச்சைகள் எதுக்கு வந்திருக்கு, ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. முதல்ல சபையோட சாக்கிரமெந்துகளை வந்து எடுத்து வச்சுக்குவாங்க. நீங்கள் எப்படி ஞானஸ்நானம் வாங்கினீங்க, தலையில் தண்ணி தெளிச்சா பண்ணாங்க, அதெல்லாம் தப்புங்க, மகாபெரிய தப்பு. ஏசு எப்படி ஞானஸ்நானம் வாங்கினார், தண்ணிக்குள்ளே முங்கி எந்திக்கணுங்க, அதாங்க ஞானஸ்நானம். அதான் ஞானஸ்நானம்னா என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஒரு 10 பக்கத்துக்கு கதை எழுதும். எண்டாய் அளவெடுத்த பிளவில் ஞானஸ்நானம் என்பது நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் மாறிவிட்டேன் என்பதற்கான அடையாளம் தான். இதிலேயே அவ்வளோ அநியாயம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆவிக்குரிய வரங்களை பெறுவதன் அடையாளம். நம்ம மோகன் சில்லி லாசரஸ் இருக்கார்ல, கிணிகிணின்னு மணி ஆட்டினோடனே கத்தணும், இவன் ஒரு அடையாளம் வச்சுருக்கான். இப்படி மக்களை ஏமாற்றி அநியாயம் பண்ணுறதுக்குன்னு நிறைய போதகர்கள், நிறைய கொள்கைகள், நிறைய கோட்பாடுகள். புதிதாக ஒருவர் இயேசு கிறிஸ்துவின் போதகத்தை விரும்பி அவரை ஏற்றுக்கொள்ள போகிறார்னா, அவரை கொண்டு இயேசு அதான் சொன்னார், ஒருவனை உங்கள் மார்க்கத்தால் ஆக்கும்படியாக நீங்கள் வானத்திற்கும் பூமிக்கும் கிழக்குக்கும் மேற்கும் சுற்றி திரிகிறீர்கள். அதெல்லாம் சொல்லி
எங்களுடைய மதம் இப்படி பிரமாதம் அப்படியாக இப்படியாக சொல்லி திரிகிறீங்க. கடைசியில் அவனை முன்னிலும் அதிகமாக பிசாசின் பிள்ளையாக்குகிறீர்கள். புதிதாக ஒருத்தர் கிறிஸ்தவ மதத்துக்களை ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அவருக்கு அநேக விதமான கொள்கைகளை சொல்கிறது. இப்போ இயேசுவை கும்பிடு, அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் இயேசு இந்த உலகத்துக்கு வர காரணம் இயேசுவோட அம்மா. அவங்களையும் கும்பிடுமா. அப்புறம் ஆவியின் அபிஷேகம், அப்புறம் ஆலயத்துக்கு போகிறது, கர்த்தருக்கு முதலிடம் கொடு. அப்போ நான் படிக்க வேணாமா, படிக்கிறதெல்லாம் அப்புறமா பாரு. நீ வேலைக்கே போகாத, இங்கே சாமியை கும்பிடு, சன்னியாசியாக மாறிவிடு, கல்யாணம் பண்ணாத, வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டுக்க, செங்கிலியை போடாத, வீடு கட்டாத, பிச்சை எடுத்துக்கிட்டு தெரி. இப்படி ஏகப்பட்ட கொள்கைகளுக்குள்ளே கொண்டு நம்மளை விடுறாங்க. As new Christians grow, they often come into contact with various philosophies of the Christian life. இப்படியெல்லாம் உங்கள்கிட்ட நிறைய சொல்லுவாங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டு வழி நடந்தீங்கன்னா ஒருத்தனும் உங்களை ஏமாற்ற முடியாது. ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாக இருங்க. நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக நம்முடைய வாழ்க்கையை நடத்தணும், இல்லைனா ஏமாற்றிடுவாங்க. பட் நோ ஹியூமன் டீச்சர் கேன் டேக் த பிளேஸ் ஆஃப் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து மட்டுமே நம்முடைய போதகர். அவர் மட்டுமே நமக்கு சொல்ல முடியும். அவர் மட்டும்தான் சொல்லி நம்மளை வழி நடத்த முடியும். வேறு எந்த நாயும் நம்மளை சொல்ல முடியாது. அவன் எப்பேற்பட்ட புத்திசாலியாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒன்றும் சொல்லிக் கொடுக்க முடியாது, சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த காலத்திலே ஒவ்வொருவனும் தேவனால் போதிக்கப்பட்டு இருப்பான். இப்போ இன்றைக்கெலாம் நம்ம என்ன, யாருக்கிட்டையும் போய் ஜோசியம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுறான், அவனுடைய பணத்தை வைத்து சபைகளுக்கு போதகர்களுக்கு காசு கொடுத்து உடனே என்ன சொல்லுவார், இப்போ இன்றைக்கி நீங்கள் செத்து போயிட்டோம்னு வச்சுக்க, உடனே ஐயர் நம்மளுக்கு ஜெபம் பண்ணுவார் கல்லறைகளை வைக்கிறதுக்கு. மகா பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்த இந்த உத்தமனை ஆண்டவரே நீர் ஆசீர்வதியுமா. இவன் நம்பர் 1 ஐக்கிய பேலாப்பான். ஆனால் அங்கே மணியாக பேசுகிற வார்த்தைகள். ஏசு கிறிஸ்து உங்கள்கிட்ட அப்படி காசு கொடுத்து வாங்க முடியுமா? அதான் இன்றைக்கி அவர் சொன்ன முழுமையான வாழ்க்கை என்னென்னா, மனம் திரும்பு, நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புங்கள், ஆண்டவரோடு கூட அதிகமான நேரத்தை செலவிடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு தகுதி இல்லாத எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கிருபை என்றால் என்ன? நாம் தகுதி இல்லாதவர்களாக இருக்கிற ஒன்றை நம்மை தகுதிப்படுத்தி நமக்கு சகல ஆசீர்வாதங்களை கொடுப்பது தான் தேவனுடைய கிருபை. அந்த கிருபை எங்கே இருந்து வந்தது? இயேசு கிறிஸ்துவினால் சிலுவையில் இருந்து வந்தது. அதான் இங்கே சொல்கிறார், நோ ஹியூமன் டீச்சர் கேன் டேக் த பிளேஸ் ஆஃப் கிரைஸ்ட், நோ புக் கேன் டேக் த பிளேஸ் ஆஃப் த பைபிள். இந்த பைபிள் சொல்கிற மாதிரி உலகத்தில் வேறு ஞானமே இல்லை. எல்லா விதமான ஞானமும் இதற்குள் இருக்குது. அவருக்குள் சகல ஞானமும் அடங்கி இருக்கிறது. அந்த புஸ்தகத்தை படித்து எவனாவது ஒருத்தர் அது வேஸ்ட்டுன்னு சொல்லுங்கள். பைபிளெல்லாம் வேஸ்ட்டுங்க. எது வேஸ்ட்டு சொல்லு? எல்லாமே இதில் இருக்குது. இந்த வாழ்க்கைக்கு, இன்றைய தின வாழ்க்கைக்கு எனக்கு தேவையான, நாளைக்கு நான் வாழப்போகிற வாழ்க்கைக்கு தேவையான, இன்றைக்கு குடிக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு டெக்னாலஜிக்கு, அறிவுக்கு ஏற்ற அத்தனையும் எப்படி உள்ள ஒரு பைபிளில் இருக்க முடியும்? அவ்வளவும் இதில் இருக்குது. அதான் சொல்கிறேன், நோ புக் கேன் டேக் த பிளேஸ் ஆஃப் த பைபிள். ஹியூமன் பீயிங்ஸ் கேன் கிவ் அஸ் இன்ஃபர்மேஷன், பட் ஒன்லி த ஸ்பிரிட் கேன் கிவ் அஸ் illumination and help us understand spiritual truths. நிறைய தகவல்களை மனிதர்கள் கொடுக்கலாம், டேட்டாஸ், உங்களுக்கு நிறைய டேட்டாஸ் கிடைக்கும். பட் ஹவு வுட் யூ ப்ராசஸ் த டேட்டா? நம்மகிட்ட நிறைய டேட்டா இருக்குது. டேட்டா வச்சு அதை ப்ராசஸ் பண்ணணும்ல, அதோட தெளிவு நமக்கு தெரியணும்ல, இல்லுமினேஷன். அது இறைவனால் மட்டுமே கொடுக்க முடியும். இப்போ இன்றைக்கி பெரிய லேட்டஸ்ட்டு ராக்கெட்லாம் போதில்ல, அதுக்கு துல்லியமான தகவல்கள்லாம் கொடுக்குறாங்க நிறையா. அதை பழைய காலத்து கம்ப்யூட்டரில் ப்ராசஸ் பண்ணி கொண்டு வரதுக்கு 1 மணி நேரம் ஆகும். இப்போ லேட்டஸ்ட் ஏஐ ஃபியூ செகண்ட்ஸில் சொல்லிடலாம். ப்ரெசிஷன் வார் இன்றைக்கி இருக்கிறது வித் ஏஐ டெக்னாலஜி. அப்போ அந்த அளவுக்கு எப்படி போகிறாங்க அப்படின்னா, யூ ஹாவ் மல்டிடியூட் ஆஃப் டேட்டா. ஆனால் உங்களுக்கு அது ஹவு டு யூ ப்ராசஸ்? மனிதர்கள் உங்களுக்கு தகவல்களை தரவுகளை கொடுக்க முடியும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தான் உள்ளபடியே நல்லதுன்னு தெரியும் எல்லாருக்கும். ஆனால் அதை நம்ம பயப்படுவோம், செய்கிறதுக்கு பயப்படுவோம், வேணாம் ஏதாவது ஆகிடணும். ஆனால் ஆண்டவர் செய் என்று சொல்லும்போது நாம் தைரியமாக செய்வோம் இல்லையா? வெற்றியை பெறுவோம். நல்லது தாங்க சார், நீங்கள் செய்யுங்க சார், தயவுசெய்து தான் சார் ஏற்கனவே போயிருக்காங்க, இப்போ நீங்கள் தான் செய்யுங்க, தயவுசெய்து செய்யுங்க. ஆனால் கெட்ட வழி இருக்குன்னு ஒருத்தர் இருப்பான்ல, என்ன சொன்னாலும் அதை செய்ய மாட்டோம். நீ வேறு ஏதோ காரணத்துக்காக நான் சொல்கிறேன், இல்லைப்பா நிஜமாகவே நல்லதுப்பா செய்ப்பா, செய்ய மாட்டோம். நல்லதுன்னு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சாலுமே நம்ம செய்ய மாட்டோம். ஆண்டவருடைய தெளிவும் அவருடைய புரிந்து கொள்ளுதல் இருக்கும்போது மட்டும்தான் அந்த ஆவிக்குரிய சத்தியங்களை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். த ஸ்பிரிட் என்லைட்டன்ஸ் us and enables us. No human leader can do that. ஆவியானவர் தான் நம்மளுக்கு எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தி
எல்லாவற்றையும் செய்யத்தக்கதான திறமைகளை நம்ம கொடுக்கிறார். ஆகவே மனிதர்களாக நாம் என்ன பண்ணுறோம்? யாரையும் குறை சொல்ல முடியாது. ஜட்ஜி நாட், அதான் சொல்கிறேன். யாரையுமே குறை சொல்லாதீங்க. என்ன காரணத்துக்காக செய்கிறாங்களோ, ஆவியினாலே எதற்காக நடத்தப்படுகிறார்களோ, அல்லது ஆவியை விட்டு விலகி போய் சாத்தானாலே எதற்காக நடத்தப்படுகிறார்களோ நமக்கு தெரியாது. அதனால் அவர்களை பின்பற்றாதிருங்கள். மனித எரர், ஹியூமன் எரர்ஸ். ஐ டூ நாட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ டூ. ஃபார் வாட் ஐ வாண்ட் டு டூ ஐ டூ நாட் டூ, பட் வாட் ஐ ஹேட் ஐ டூ. என்னால் நான் என்ன செய்கிறேன் என்றே என்னை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. எனக்கு பிடிக்காததை போய் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு பிடிக்கிறத செய்கிறதில்லை. ஏன் நான் இப்படி செய்கிறேன்னு எனக்கு தெரியல. அப்படி என்றால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாக இருக்கிற வேறு ஏதோ ஒன்று தான் என்னை இப்படியெல்லாம் செய்ய வைக்கிறது. இந்த சரீரத்தில் என்னை யார் விடுதலை ஆக்குவார்? இயேசு கிறிஸ்து மட்டுமே விடுதலை ஆக்க முடியும் என்பது தான் என்னுடைய சிந்தனை. ஹவு கேன் யூ பெனிஃபிட் ஃப்ரம் த விஸ்டம் ஆஃப் அதர் பீப்புள் வித்தவுட் புட்டிங் டூ மச் வேல்யூ ஆன் தேர் அட்வைஸ்? மற்றவருடைய ஞானத்தை இருந்து நீங்கள் எப்படி பலன் பெறுவீர்கள்? அவங்க ஆலோசனை கொடுப்பாங்க. நிறைய பேர் நீங்கள் சும்மா சாதாரண போயிட்டு சாதாரண பேசுனீங்கன்னா, சும்மா அப்படி பேசுனீங்கன்னா உடனே ஒரு ஆலோசனை வெளியில் இருந்தோம். கவனிச்சு பாருங்கள். இதே அப்படி செஞ்சிட்ருக்கீங்க, நீங்கள் எப்படி கூட செஞ்சிடலாமே அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க. கால் வலி, நீங்கள் நடக்கும்போது இப்படிலாம் நீங்கள் நடக்கக்கூடாது. எதுக்கெடுத்தாலும் ஒரு ஆலோசனை சொல்லுவான். வாயெல்லாம் ஒரே எரிச்சலாக போச்சுங்க. நீங்கள் காரமாக சாப்பிடுவீங்களா? இப்படி சாப்பிட்ணுங்க அப்படிமா. இந்த பக்கம் அரிச்சிட்டு நீங்கள் குளிக்கும்போது நல்லா சோப்பு போடணும் அப்படின்னு. சோப்பு மட்டும் போடாதீங்க, இந்த இடத்துல க்ரீம் போடுங்க. நீங்கள் என்ன பேசினாலும் ஒரு ஆலோசனை உங்களுக்கு சொல்லுவாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த மனிதனுடைய ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கும்போது அதிலிருந்து அவர்கள் சொல்லுகிற கருத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்காமல் எப்படி அதிலிருந்து பலனடைவீர்கள்? பல்வேறு விதமான தகவல்கள், ஆலோசனைகள் உங்களுக்கு வரும். இதை எப்படி நீங்கள் ப்ராசஸ் பண்ணுவீங்க? நீங்கள் இந்த பைபிளுடைய வேதத்தை இல்லை, இதிலிருந்து இல்லாமல் உங்களால் ப்ராசஸ் பண்ண முடியும். இது ஆண்டவருக்கு பிடிக்குமா? அவ்வளோதான், வேலை முடிச்சு, சோழ முடிச்சு எல்லாமே. இது ஆண்டவருக்கு பிடிக்குமா? ஆண்டவரே நான் இதை செய்யட்டுமா? ஒரு வார்த்தை கேளுங்க, அருமையான தெளிவுகள் உங்களுக்கு பிறக்கும். ஒரு பாடம் படிக்கும்போது ஆண்டவர் நான் என்ன செய்கிறேன்னு தெரியல, ஒரு வார்த்தை அப்படி பேசுங்க, ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே படிங்க. ஆண்டவர் அருமையான தெளிவு உண்டாக்கி கொடுப்பார். ஆண்டவர்கிட்ட வழி விலகி போகிறவங்க என்ன பண்ணுவாங்க? அதான் இன்றைக்கி ஒன்றாவது இதில் படிச்சிங்களா, நீதிமொழிகள் என்ன போட்டிருக்கு? நான் கையை காட்டி கூப்பிட்றேன், யாருமே கவனிக்க மாட்டேங்கிறாங்க போட்டிருக்கா இல்லையா? ஞானம் கூப்பிட்டு சொல்லுதான், நான் அவங்களுக்கு நோக்கி கையை காட்டி கூப்பிட்டேன், அவங்க யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அல்லது அமைதியாக இருப்பான். நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டி ஆட்டி ஆட்டி கூப்பிடுகிறேன், கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. ஆண்டவருடைய ஞானம் உங்களோடு கூட இருக்குது. இந்த வேதத்தில் அந்த ஞானம் இருக்கிறது. ஒவ்வொரு காரியத்திற்கும் சொல்வார். இப்பொழுது இன்றைய தினம் நான் படித்த இந்த வசனம் நாளைக்கு நம்ம மறுபடியும் படிக்கும்போது வேறு பல அதிசயங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கும். ஒரே வசனம் நூற்றுக்கணக்கான ஞானங்களை நமக்கு தருகிறது. அதனால் இந்த வசனத்தை படித்து நம்முடைய மனித பிழைகளிலிருந்து நாம் விடுபட்டு வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைய சிந்தனை. சரியா?